என்ன ஜட்டி மேடம், எப்படி இருக்கியோ? கடைசி விலைக்கு ஜட்டியே வாங்கலையே உங்க மாப்பிள்ளைக்கு. ஆமா, லிப்ட்ல போய் அவ்வளவு பாடுபட்டு கடைசியில போய் இறங்கணுமே, சட்டி எடுத்துட்டாவது இறங்கி தொலைஞ்சோமா போட்டி. எம்மா தாயே, இனிமே வாங்க கூட லிப்ட்ல எல்லாம் வந்துடவே மாட்டோமா. ஒரு நிமிஷத்துல சாவு பயத்தை காட்டிட்டா பரமாங்கிற மாதிரி சாவு பயத்தை காட்டிட்ட. நான் நல்லா தைரியமா தாங்க நின்னேன். இந்த நெட்டை வழிதான் மண்டையிலையும் மூஞ்சிலையும் ஏறிக்கிட்டே ரொம்ப பண்ணிட்டா. ஆமா ஆமா, தைரியத்தை பார்த்தேனே. எல்லாம் அங்க உட்காந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுல தைரியம் சொன்னா ஏஞ்சல் மட்டும்தான், வேற எல்லாரும் இழிவிட்டோமே. எம்மா, எனக்கெல்லாம் கொலையே நடுங்கிருச்சு. கொலை நடுங்கினதோட பரவாயில்லையே, விமலாக்க மேலே ஏறி உட்காந்து கொலை பண்ணலாம் பாத்தியோ? என்ன என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. வாங்க காமாட்சி அக்கா, இப்பெல்லாம் வரவே மாட்டிக்கியோ. முன்னாடிலாம் நல்லா அடிக்கடி மரத்துக்கடியில் உட்காந்து பேசுவியோ, இப்ப வரவே இல்லையா? என்னாச்சு? பிள்ளைகளுக்குலாம் தலை தீபாவளி, ஒரே பிஸியா இருப்பியோல. பேசியும் இல்ல பசியும் இல்லம்மா, வீட்டுல வேலை சரியா இருக்குல்ல, என்ன செய்ய சொல்லு. காமாட்சியக்கா முந்தி மாதிரி இல்லையா இப்போ? அவ்வளவா பேசுறது இல்ல, சேர்றது இல்ல, என்ன விஷயம்? அவங்களுக்கு இழிச்சக்காவை பிடிக்காதல்ல. கீதா சும்மா இரு. சரி சரி சரிக்கா. இளிச்சக்கால பிடிக்காதா? ஏன் இளிச்சக்கா என்ன பண்ணாவோ? உங்க வீட்டுல வந்து எதை எடுத்து தின்னுட்டாவளா? இல்லம்மா எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு இல்லம்மா, நான் உண்டு என் சோழி உண்டுன்னு இருக்கேன். காமாட்சி அக்கா, துணியெல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்தாச்சா? தலை தீபாவளிக்கு நல்ல வெயிட்டா செய்யணுமே. என்னம்மா செய்ய, அவ தெரிசாவும் அவ மாப்பிளையும் வந்தாதனமா வாங்கி கொடுக்க முடியும். நம்ம உன்னை எடுத்து கொடுத்து அவளுக்கு பிடிக்காம போயிட்டா என்ன செய்ய முடியும்? அதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தீபாவளிக்குன்னு 10 நாள் கூட இல்ல, ட்ரெஸ் எடுக்க வாராவளாலையோ இல்லைன்னா பேசாம துட்ட கையில கொடுத்துட வேண்டியதான். வணக்கம் வணக்கம் வணக்கம், சபையாருக்கு வணக்கம். காமாட்சி அக்கா, என்ன எந்திரிக்கியோ? இருங்க. வேலை கிடக்குமா, அடுப்புல சோற போட்டு வந்துட்டேன். என்ன காமாட்சி அக்கா, என்ன கண்டதும் ஓடுதியோல? யாரையும் கண்டுட்டு ஓடணும்னு எனக்கு அவசியம் இல்ல, எல்லா விஷயத்திலயும் ஒதுங்கி போறது நல்லது, அவ்வளவுதான். இது என்ன திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு ஓடுது? என்னாச்சு இந்த அக்காளுக்கு? நல்லா உட்காந்து பேசுவாவோ, இன்னைக்கு இப்படி திடீர்னு பேதி எடுத்து ஓடுதாவோ? அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? என்ன ஏமட்டி பிடிக்கல? நான் என்ன பண்ணேன்? கீதா, அந்த காதல் மேட்டரை சொல்லிடாத. பிரைவலுக ஊர்க்காரைகள்லாம் அதை சேர்ந்து கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாளுங்க. ஆமா எல்லாத்தையும் உளர்ந்தமா இதை உளறிடாத. சும்மா சொன்னேன், உன்னைய பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, சும்மா விளாண்டேன். நல்ல விளாண்டப்போ நீயும் உன் மோரையும். காமாட்சி அக்கா ஒரு நாள் இப்படி பண்ணவே மாட்டாவுல. எதுக்கு இந்த அக்காளை இளிச்சக்காலை கண்டது இப்படி ஓடுதாவோ? அவங்க என்ன நினைப்பாவோ? பாவுல அவங்க மனசு கஷ்டப்படும்ல. வர வர யாரு எப்படி இருக்காவோன்னே தெரிஞ்சுக்க முடியல. சரி, நேரம் ஆயிட்டு, என் பிள்ளைகளோ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துரும். கிளம்புவோம், சங்கத்தை கலைஞ்சோ. எட பாவிகளா, நான் வந்த உடனே கலைக்கல. நல்ல பழக்கடையில போய் வியாபாரம் பண்ணுங்க, சாயந்தரம் தான் கூட்டம் வரும். எந்திரிங்க. ஓகே. எனக்கு என்ன யாரும் இல்லையே, உனக்கு இது தோணவில்லையே. எனக்கு என்ன யாரும் இல்லையே, உனக்கு இது தோணவில்லையே. ஹை, பனிமலர் அக்கா, இவங்க கிட்ட பேசினா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கண்ணுக்கு மருந்து ஊத்துனேன், காதுக்கு ஊத்தாம வந்துட்டேனே, பேசுறது கேட்காத. ஏமா செல்லம், வாங்க பனிமலர் அக்கா, உட்காருங்க, செத்த நேரம் பேசுவோம். ஆமாமா, இப்பதான் தலைக்கு குளிச்சேன். இது என்ன, நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லுது. சரி உட்காருங்க. என்னட்டி சமையலாக்குன? ஆளு வாடனாப்புல இருக்க. சமையல் எங்க ஆக்க, இன்னைக்கு கடையில வாங்கி தர சொல்லிட்டேங்க்கா. நேத்து அங்க துணி எடுக்க போன இடத்துல ஒருத்தி கடிச்சு வச்சுட்டாக்கா, வலி தாங்க முடியல. ஒன்னும் கேட்கலையே. அப்படியாட்டி கேட்கும் போது சந்தோஷமா இருக்க? பனிமலர் அக்கா சந்தோஷமா இருக்கா? கடிச்சு புட்டா ஒருத்தி, என்ன இப்படி பண்ணுதியோ நீங்க? ஆமாட்டி, நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன இவங்களுக்கு ஆச்சு? சரி, எல்லாரும் நம்மள நக்கல் அடிக்காவோப்பா. போங்க பனிமலர் அக்கா, நம்ம கிட்ட பேசவே மாட்டேன். அது ரொம்ப நல்லது லாட்டி. ஆமா. சரி, இதுகிட்ட பேசவே கூடாது, எப்படி எல்லாம் பண்ணுது? ஐயோ செல்லம்மா, எங்க போற? நான் என்ன பேசிட்டேன்னு இப்படி போற? ஐயோ, என்ன சொன்னேன்னு தெரியலையே. இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், போங்க. சரி, அப்படியே பண்ணுவோம். சீப்ப பனிமலர் மூதேவி போயிட்டால, என்ன சொன்னானே தெரியல. நம்மளும் ஏதோ சொன்னோம், என்னன்னு தெரியலையே. எப்பா, இன்னைக்கு பழக்கடையை பூட்டிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப இருட்டிட்ட. ஐயா, மணி 9:30 ஆகி போச்சே. மொனீஸ் பிள்ளை வேற சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம். பாவம் படிக்கிற பிள்ளை. அந்த போறா பத்தியா, அவ கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு அவளை முள்ளுக்குள்ள வீசிடுவோமா? என்னது பாம்பு மாதிரி உசு புசுன்னு சவுண்டு கேக்கு? என்ன சத்தம்? யாரு? ஐயா, பாவு ராபிச்சக்காரங்களா?
பிச்சைக்கார அண்ணாச்சி கையில காசு இல்லையே. எங்க வீடு 4 தெரு தள்ளி இருக்கு. வாரியெல்லாம் பழைய கஞ்சி ஊத்துறேன். பழைய கஞ்சி ஊத்துறியா? இரி உன் கழுத்துல காதல இருக்கிறதெல்லாம் அத்துட்டு உன்னையத்தான் நாங்க தூக்கி வீச போறோமே. அட பேதி எடுப்பானவோ, களவாணி பயிலுவலா. ஐயா ஆத்தே, நான் என்ன செய்வேன்? இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை நாங்க இன்னைக்கு கொன்றுவோம். அதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டனா தப்பிச்சிருவ. சீ, இவன் ரொம்ப பழைய காலத்து வில்லன் போல. அசிங்கமா பழைய படத்துல வர்ற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பயம் காட்டுறான். நல்லாவே இல்ல. ஓடுறா அவளை பிடி. ஏய் கிப்பி மண்டை நில்லு. இன்னைக்கு பழக்கடையில எவ்வளவு வந்தது சொல்லு. பழக்கடையில ஏற்கனவே 4000 ரூபாய் கடன் பாக்கி இருக்கு. நானே கடனை கட்டாம ஊருக்குள்ள ஓடிக்கிட்டு அலைவேன். வேணா நீ ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போ. 10 பைசா கிடையாது. கழுத்துல கிடக்குறது வெறும் பித்தாள சங்கிலி தான். வேணா இதை கொண்டு போய் நீ எங்கேயும் வித்தினா உனக்கு செருப்புகளை தேடிப்பான். என்ன எங்களை கோவம் ஊட்டி பாக்குறியா? எங்களுக்கு இப்ப காசு, இதுல பணம், நகை ஏதாவது வேணும். இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. தெரியாதுன்னா போய் சாவல செத்த பயல. அடுத்த கொட்டை பிடிக்குதுங்க அலைத அல்ப பயல. என்ன திமிரு இருக்கும்? இரு, உன்னோட பல்ல உடைக்க. சரோஜாவை தொடணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம். டேய் யாருடா அந்த மொட்டையன்? பேங்க் மேனேஜர்னு பெரிய இடம். அடிச்சு கை காலை உடச்சு விட்டுருவோமா? மேனேஜர் மண்டையா நீங்களா? ராசா இங்கேதான் சுத்திட்டு இருப்பீங்களோ? கரெக்டான நேரத்துல சாமி மாதிரி வந்து காப்பாத்தினல. நோ டார்லிங், நோ ஃபியர், ஐ எம் ஹியர். தோற நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சீக்கிரம் அவனை அடிங்க, ஏன்னா உங்க மண்டையை பிடிச்சு கடிச்சிட போறான். அம்மா, என் ஆளைய நீ அடிச்சிட்டியா? இந்த வாங்கிக்க. சே, இந்த குச்சி காலை வச்சுக்கிட்டே மேனேஜர் என்ன அருமையா சண்டை போடுதாரு. மொட்டை ராசா நீர் நல்லா இருக்கணும். சரோஜா மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடந்தீங்க கை கால மூர்ச்சி விட்டுருவேன். மூர்ச்சி. பி கேர்ஃபுல். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சரோஜ் டார்லிங், ராத்திரி எல்லாம் இந்த மாதிரி வரக்கூடாது. எப்போ நான் ஹீரோ மாதிரி வருவேன்னு சொல்ல முடியாது. சில டைம் உனக்கு சங்கூதிருவாங்கோ. சரியா சொன்னீங்க மேனேஜர் மண்டையரே. நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்துறியோ. நன்றி நன்றி நன்றி. வாரேன். ஓகே, டேக் கேர். பரவாயில்லையே, நல்ல ஃபைட் பண்ணுதாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய் பாய். என்ன இந்த கவிதைக்கு இருக்க இங்கே உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சினிமா பாட்டை பூரா எழுதி வச்சுக்கிட்டு நான் கவிதை எழுதுனேன்னு ரீல் விடுவார. பாபுமா பாபுமா, எந்த பாட்டை காப்பி அடிக்கிறு? கமான் நெட்டமா, இன்னைக்கு ஒரு புது பாட்டு எழுதியிருக்க கேக்கியா? எந்த படத்தில் உள்ள பாட்டு எடுத்து எழுதியிருக்காருன்னு தெரில, கேப்புமே. பாட்டி உட்காரு. உட்காருதேன் உட்காரலன்னா மட்டும் விடவா போறீரு? எவ்வளவு நாளாச்சு பாபு மனசு அந்த இடத்துல உட்காந்து நீர் கவிதை எழுதி. ஒரே இந்த அத்தை பாட்டியும் இந்த தாத்தாவும் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த ரூம்லையும் அந்த காலிலையும் தான் வேலையா இருந்ததுன்னு. ஆமாட்டி மெண்டல். என்னது ஆமாட்டி மெண்டல்? என்ன வாய் ரொம்ப நீண்டுகிட்டு இருக்கு? சும்மா செல்லமா கூப்பிட்டேன். சரி நீ கவிதையை கேளு. ஐயோ, மணி 11ஆவது. இவர் தூங்க விடாம கவிதைக்கு இருக்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி கேட்டு போய் தூங்குவோம். மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண்ணென படைத்து வீதியில் விட்டு விட்டான். சரிதா, விஜய் அண்ணா பாட்டு ஷாஜகான் படத்துல வரும். இப்படி ஒரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் நிச்சயித்தான். இப்போ நான் அதை ஒரு பாட்டாக பாடுதேன், நீங்கள் கேளுங்கண்ணே. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண்ணென்ன படைத்து வீதியில் விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் நிச்சயித்தான். நல்லா இருக்கா பாட்டு? சினிமாவில் வந்திருக்கு. யாரோ நீங்கள் எழுதுனதை காப்பி அடிச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் எழுதிட்டாவோ. ஐய கண்டுபிடிச்சிட்டால. ரொம்ப அசட்டு வலியுது. சினிமா பாட்டை காப்பி அடிச்சு எழுதுனது போதும். யாராவது உங்களுக்கு காப்பி ரைட்டு கொடுக்க போறாங்க பாருங்க, எனக்கு கொடுத்த மாதிரி. வாங்க போய் தூங்குவோம். உனக்கு என்னட்டி காப்பி ரைட்டு? ஆமா, லவ் சாங்குன்னு எத்தனை பாட்டை போட்டு வச்சிருக்கேன். காப்பி ரைட் வந்து கிடந்துச்சு நிறைய. சரி அதெல்லாம் எதுக்கு, வாங்க போய் தூங்குவோம். இவன் நமக்கு மேல காப்பி அடிப்பா போல தெரியுதே. முதல்ல இந்த கவிதைக்கு இருக்கணும், இந்த ரூமுக்கு வர விடாம கெட்டி போடணும். அம்மா சினிமா பாட்டை பூரா படிச்சு நம்ம உசுர வாங்குதாரு. மணி 11ஆவது. இப்பதான் இவரு கவிதை எழுத வரும் போல. வாங்க பாபு மனசா. ஒரு நாள் கண்டிப்பா நானே சொந்த கவிதை எழுதி உன்னை அசத்துல. நான் பாபு மனசா கிடையாது.